இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரிங்கிட் ஊழல் குற்றச்சாட்டை மறுத்தார் சம்சுல் இஸ்கந்தார். தொழிலதிபர் ஆல்பர்ட் டேயிடம் இருந்து சுமார் 1,77,000 ரிங்கிட் பணத்தை லஞ்சமாக வாங்கியதாக பிரதமரின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் டத்துஸ்ரீ ஷம்சுல் இஸ்கந்தார் முகமது அகின் மீது இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆல்பர்டேக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்திற்கு சபாவில் கனிம சுரங்க உரிமம் பெற்றுத் தருவதற்கு கைமாறாக லஞ்சம் வாங்கியதாக அவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ரொக்கமாகவும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வடிவிலும் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. 2023-2024 ஆண்டுகளில் அக்குற்றங்கள் புரியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் 49 வயது ஷம்சுல் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார். 2009 MACC சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 20 ஆண்டுகள் சிறைவாசமும் வாங்கிய லஞ்ச பணத்தை விட 5 மடங்கு அதிக தொகையில் அபராதமும் விதிக்கப்படலாம். இனவாதத்தை தூண்டும் 1583 சர்ச்சைமிக்க இணைய பதிவுகளை நீக்க கோரி விடுத்த MCMC இந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை இனவாதத்தை தூண்டும் உள்ளடக்கங்களை கொண்ட 1583 ஆன்லைன் பதிவுகளை நீக்குவதற்காக மலேசிய தகவல் மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஃபட்லி ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். அப்பதிவுகளில் 1066 அதாவது 67 விழுக்காடு பதிவுகள் சமூக வழிகாட்டி மற்றும் உள்ளூர் சட்டங்களின் அடிப்படையில் முன்னதாகவே நீக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தவறான தகவல், வெறுப்புணர்ச்சி மற்றும் மக்களிடையே பகை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளை கட்டுப்படுத்துவது MCMCயின் சட்டப்பூர்வ கடமை என்பதை அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்தகைய உள்ளடக்கங்களை பற்றிய புகார்களை பொதுமக்கள் நேரடியாக MCMCயின் அகப்பக்கத்திலும் மாநில MCMC அலுவலகங்களிலும் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. டூரியன் துங்காலில் 3 பேரை மலாக்கா போலீஸ் சுட்டுக் கொன்ற சம்பவம் இனி புக்கிட் அமானை விசாரிக்கும். மலாக்கா டூரியன் துங்காலில் போலீசாருக்கு காயம் ஏற்படுத்தியதால் 3 சந்தேக நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மீதான விசாரணையை இனி புக்கிட் அமான் போலீஸே விசாரிக்கும். புக்கிட் அமான் குற்றப் புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் M. குமார் அதனை உறுதிப்படுத்தினர். விசாரணையை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள ஏதுவாக ஒரு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். நவம்பர் 24 நிகழ்ந்த அச்சம்பவத்தில் போலீசார் சட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டதாக கூறி அம்மூவரின் குடும்பத்தார் புகார் அளித்திருப்பதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக குமார் விளக்கினார். அவர்களின் போலீஸ் புகாரையும் தாம் தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் நீதி நிலைநாட்டப்பட வெளிப்படையான விசாரணை நடைபெறும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார். முன்னதாக செம்பனை தோட்டம் ஒன்றில் அதிகாலை 4 மணிக்கு நிகழ்ந்த சம்பவத்தின் போது தங்களை கைது செய்ய முயன்ற ஒரு போலீஸ்காரரை வெட்டி காயப்படுத்தியதை அடுத்து அந்த மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். B40, M40, T20 வருமான குழுக்களை அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும் நிதி அமைச்சு தகவல். மலேசியாவின் தற்போதைய B40, M40, T20 என்ற வருமான குழுக்களின் வகைப்படுத்துதல் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும். ஆனால் வாழ்க்கை செலவின உயர்வை சரியாக பிரதிபலிக்க அதில் அரசாங்கம் மறு ஆய்வு நடத்துகிறது. 2வது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் அதனை தெரிவித்தார். எதிர்காலத்தில் தற்போது உள்ளது போல் மொத்த வருமானத்தை விட செலவுக்கு பிறகு மீதமுள்ள நிகர வருமானத்தின் அடிப்படையில் இந்த வருமான பிரிவுகள் நிர்ணயிக்கப்படலாம் என்றார் அவர். தற்போதைய வகைப்பாடு பல குடும்பங்களின் நிதி சுமையை பிரதிபலிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துகின்றனர். அதனை அரசாங்கம் அறியும் என்றும் மாற்றங்கள் இருப்பின் 2026-2030 காலகட்டத்தில் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு அமல்படுத்தப்படும் என இடைக்கால பொருளாதார அமைச்சருமான அவர் மக்களவை வெளிநாட்டு தொழிலாளர்கள் கோட்டாவில் இந்தியா மற்றும் நாசிகண்டார் உணவகங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை, அரசாங்கம் விளக்கம். உணவு துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை கொண்டு வருவதற்கான அனுமதி செயல்முறையில் இந்திய உணவகங்கள் மற்றும் நாசிகண்டார் உணவகங்களுக்கு எந்த வகையான பாகுபாடும் இல்லை என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்து விண்ணப்பங்களும் ஒரே தரநிலைகளின் அடிப்படையில் தான் பரிசீலனை செய்யப்படுகின்றன. அதில் தொழில் தேவைகள், நாட்டில் உள்ள தொழிலாளர் தரவுகள் மற்றும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள தொழிலாளர் கொள்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதாக மேலவை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் கேட்ட கேள்விக்கு உள்துறை அமைச்சான KDN பதிலளித்துள்ளது. உணவுத்துறைக்காக மொத்தம் 11,000 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 9,000 மாற்று கோட்டாக்களாகும். இந்திய மற்றும் நாசிகண்டார் உணவகங்களுக்கு அது விண்ணப்பிக்க தகுதி உடையவை.
எனவே இந்த எந்தவிதமான பாகுபாடும் இல்லை என்பதற்கு சான்றாகும் என கேடிஎன் கூறியது. உணவகங்களுக்கான வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு கோட்டாவில் பாகுபாடு உள்ளதா? அப்படி இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன என லிங்கேஸ்வரன் கேட்டிருந்தார். 16 வயது குறைந்தோருக்கு இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் மலேசிய அரசு. சிறுவர்கள் இணையத்தை நன்முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் 16 வயதிற்கு கீழுள்ளவர்கள் இணையதளங்களை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் புதிய விதிமுறைகளை அரசாங்கம் உருவாக்கியுள்ளதென்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். இதன் வாயிலாக சிறுவர்கள் மற்றும் 18 வயதிற்கு குறைவான பயனர்களுக்கான உள்ளடக்கம் வயதுக்கு ஏற்ப ஒழுங்கு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. சமூக ஊடக தளங்கள், பயனர்களின் வயது சரிபார்ப்பு, பெற்றோர் கட்டுப்பாடு மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கும் அமைப்புகளை கட்டாயம் வழங்க வேண்டும். மேலும் தங்களின் இணைய பாதுகாப்பு திட்டங்களை அரசுக்கு சமர்ப்பித்து விதிகளை பின்பற்றுவதை நிரூபிக்க வேண்டும். கடந்த 2022 ஜனவரி முதல் 2025 அக்டோபர் வரை குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் 1521 உள்ளடக்கங்களில் 96 விழுக்காடு அகற்றப்பட்டுள்ளன. விமர்சகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்துங்கள், சுதந்திரத்தை காக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என டாப்சி வலியுறுத்து. அரசியல் கேலிச்சித்திர ஓவியரான ஃபாமி ரேசா மீது போலீஸ் விசாரணை நடத்தியதை டிஏபி இளைஞர் விரிவான டாப்சியின் தேசிய தலைவர் ஊ கா லியோங் கடுமையாக கண்டித்துள்ளார். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் படத்தை எலி வடிவில் காட்டிய வீடியோவுக்காக விசாரணை நடத்துவது ஜனநாயக கொள்கைக்கு எதிரானது என்றார் அவர். விமர்சகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்துங்கள், மக்கள் கவனித்து வருகின்றனர் என கா லியோங் எச்சரித்தார். நடப்பு அரசாங்கம் முந்தைய ஆட்சியைப் போல விமர்சகர்களை அடக்காமல் மடானி கொள்கையின் அடிப்படையில் கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என கா லியோங் வலியுறுத்தினார். அண்மைய சபா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை மக்கள்தான் தீர்மானிக்கும் சக்தி என்பதை நிரூபித்ததாக சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்கத்தின் நற்பெயரை பாதிக்கப்படாதிருக்க போலீஸ் மற்றும் பிற அமைப்புகள் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் கா லியோங் கேட்டுக்கொண்டார். கெடாவில் பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு விசாரணை முடியும் வரை 2 ஆசிரியர்கள் பணி நீக்கம். பள்ளிகளில் வெவ்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய 2 ஆசிரியர்களை கெடா மாநில கல்வி இலாகா மாணவர்களின் பாதுகாப்பு கருதி விசாரணை முடியும் வரை அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. 15 வயது மாணவியுடன் அவ்விரு ஆசிரியர்களில் ஒருவர் மேற்கொண்ட பாலியல் உரையாடல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த ஆசிரியர் பின்னர் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டார். மற்றொரு ஆசிரியர் வகுப்பில் அடிக்கடி பாலியல் மற்றும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக முதலில் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாததால் வேறொரு ஆசிரியர் மாணவர்களின் நலன் கருதி பாதுகாப்பு முயற்சிகளை முன்னெடுக்க முனைந்தபோது அதிகாரத்தை மீறியதற்காக அவரும் குற்றவாளியைப் போல வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் சமூக ஆர்வலரும் முன்னாள் ஆசிரியருமான ஃபட்லி சாலே குற்றம் புரிந்த ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டாலும் மாணவர்களை காப்பாற்றிய ஆசிரியர் தண்டனையை அனுபவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என கூறி தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ் பள்ளிகளுக்கான 4ஆம் ஆண்டு தேசிய நிலையிலான ஹாக்கி போட்டி ஆண்கள் பெண்கள் பிரிவுகளில் ஸ்லாங்கூர் வகை. புகிட் ஜாலில் தேசிய ஹாக்கி அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய நிலையிலான ஹாக்கி போட்டியில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவுகளில் ஸ்லாங்கூர் குழுவினர் வெற்றி பெற்றனர். இம்பாக்ட் ஹாக்கி கழகத்தின் ஏற்பாட்டில் மலேசிய ஹாக்கி சம்மேளனமும் கியூநெட் நிறுவனமும் 4வது ஆண்டாக இப்போட்டியை ஏற்பாடு செய்தன. ஆண்கள் பிரிவில் 7 மாநிலங்களை பிரதிநிதித்து 13 அணிகளும், பெண்கள் பிரிவில் 7 குழுக்களும் இப்போட்டியில் கலந்து கொண்டன. ஆண்கள் பிரிவில் ஸ்லாங்கூர் குழுவினர் சாம்பியனாக வாகை சூடியதன் மூலம் 2000 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் சுழற்கிண்ணத்தை வென்றனர். 2வது இடத்தை நெகிரி செம்பிலான் குழுவும் 3வது இடத்தை பெற்ற ஜொகூர் குழுவும் வென்றன. அதே சமயம் பெண்கள் பிரிவில் ஸ்லாங்கூர் குழுவினர் முதல் இடத்தையும், 2வது இடத்தை ஜொகூர் குழுவினரும், 3வது இடத்தை கெடா குழுவினரும் வென்றனர். நிறைவு விழாவில் பேசிய இம்பாக்ட் ஹாக்கி கழகத்தின் தலைவரும் இப்போட்டியின் ஏற்பாட்டு குழு தலைவருமான டொமினிக் சவரிமுத்து, இப்போட்டி தொடர்ந்து நடைபெறவும் ஹாக்கி விளையாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை புரிய அனைத்து தமிழ் பள்ளிகளும் உதவியும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமானார். தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளரும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் உரிமையாளருமான ஏவிஎம் சரவணன் இன்று அதிகாலையில் காலமானார். 1939ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறந்த ஏவிஎம் சரவணன் தனது 86வது வயது பிறந்த நாளை கொண்டாடிய மறுநாளில்
வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவினால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம், ஏவிஎம் ஸ்டுடியோ ஆகியவற்றின் வெற்றிக்கு சரவணன் பெரும் பங்காற்றியுள்ளார். அந்த இரண்டு நிறுவனங்களையும் அவர்களின் தந்தையார் ஏவி மெய்யப்பன் 1945ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். பல ஆண்டு காலமாக அந்த நிறுவனங்கள் தமிழ் திரையுலகில் வெற்றிகரமாக திரைப்படங்களை தயாரிக்கும் தளமாக இருந்துள்ளன. தனது தந்தைக்கு உதவியாக ஏவிஎம் ஸ்டுடியோவை கவனித்து வந்த சரவணன் பிறகு பல வெற்றி திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார். தமிழ் திரையுலகின் முக்கிய தூண்களில் ஒருவராகவும் அவர் விளங்கி வந்தார். நானும் ஒரு பெண், முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், உயர்ந்த மனிதன், உயர்ந்த உள்ளம், சம்சாரம் அது மின்சாரம், மின்சார கனவு, சிவாஜி த பாஸ், அயன் போன்ற வெற்றி படங்களையும் அவர் தயாரித்துள்ளார். அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டுள்ளது. ஹுலுலங்காட் பகுதியில் வெள்ளம், 20 பேர் காப்பாற்றப்பட்டனர். ஸ்லாங்கூர், ஹுலுலங்காட், கம்போங் டுசுன், நான்டிங் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட வெள்ளத்தில் சுமார் 20 பேர் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரால் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடனடியாக மீட்பு பணி வேலைகளில் ஈடுபட்டனர் என்று ஸ்லாங்கூர் துணை இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். வெள்ள நீர் 1 அடி ஆழத்தில் இருந்தபோது மீட்பு பணியாளர்கள் அங்கிருந்த 20 பேரையும் பாதுகாப்பான இடத்திற்கு லாரியில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். தற்போது அப்பகுதியின் நிலை பராமரிக்கப்பட்டு வெள்ள நீர் அளவும் குறைந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹுலுலங்காட் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 2 தற்காலிக இடமாற்ற மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜொஹூர் பாருவில் கடன்களை திரும்ப பெறுவதற்கு வண்ணச்சாயங்களை வீசி அச்சுறுத்திய கும்பல் கைது. சமூக ஊடகங்கள் வாயிலாக சட்டவிரோத பண கடன்களை ஊக்குவித்து பின்பு அக்கடன்களை திரும்ப பெறுவதற்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்களை செய்து வந்த கும்பல் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். அந்த வகையில் கடந்த மாதம் கடனை திரும்ப செலுத்தாதவர்களின் வீடுகளில் அனுமதியின்றி வண்ண சாயங்களை வீசி பின்பு தீ வைத்து மிரட்டல் விடுத்த 2 ஆடவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் என்று ஜொஹூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அப் ரஹமான் அஷ்ரத் தெரிவித்தார். அவ்விரு சந்தேக நபர்களும் கடன் பெற்றவர்களின் வீடுகளில் தீ வைப்பதற்கு 800 ரிங்கிட் ஊதியத்தை பெற்று வந்தனர் என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவர்களை கைது செய்ததால் ஜொஹூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் சுமார் 17 வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளன. முதல்கட்ட சிறுநீர் பரிசோதனையில் இருவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. தொழிற்சாலையில் கைத்துப்பாக்கி வைத்திருந்ததாக இந்திய பிரஜை மீது குற்றச்சாட்டு. கடந்த மாதம் கெடா பிடோங்கில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் கைத்துப்பாக்கி ஒன்றை வைத்ததன் பேரில் வெல்டிங் தொழில் செய்பவரான 38 வயது இந்திய பிரஜை இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். நவம்பர் 13ஆம் தேதி முறையான அனுமதியின்றி கருப்பு நிற 6 வார் ரக கைத்துப்பாக்கியை வைத்திருந்ததாக முகமது ஹசீன் மீது 1971ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. மீ தயாரிக்கும் தொழிற்சாலையின் தொழிலாளர் குடியிருப்பில் 2 தோட்டா உரையும் கைப்பற்றப்பட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 14 ஆண்டுகள் சிறை மற்றும் 6 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். அவ்வாடவரை ஜாமீனில் விடுவிக்க மறுத்த நீதிமன்றம் ஜனவரி 7ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வருகின்றது. சரவாக்கில் கனரக வாகனம் மற்றும் ட்ரெய்லர் மோதல், 2 பலி. நேற்று மாலை சரவாக் ஜாலான் மிரி பைபாஸ் சாலையில் ட்ரெய்லர் மற்றும் கனரக வாகனம் விபத்துக்குள்ளானதில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். அந்த விபத்தில் ட்ரெய்லர் ஓட்டுநர் மற்றும் அவரின் உதவியாளர் இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என சரவாக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக மீட்பு பணி வேலைகளில் ஈடுபட்டனர். ட்ரெய்லரின் மேல் பகுதி நசுங்கி இருந்ததால் தீயணைப்பு வீரர்கள் கிரெயின் உதவியுடன் மரணமடைந்த 2வரையும் வெளியேற்றினர். பின்னர் அவர்களின் உடல் மேல் நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன.